இத்தரையில் மெத்த அதிசயநாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்த அதிசயநாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமம் திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே என்னோடு கூட இன்றைக்கு வேறு காரியங்களில் பங்கு கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நான் மனமாற தனித்தனியாய் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 33வது வசனத்தை நம்முடைய நினைவிலே கொண்டு நாம் கர்த்தருடைய முகத்தையும் அவருடைய அன்பையும் குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் அப்சலோம் என்கிற ஒரு மகனுடைய அனுபவங்கள், ஒரு மகனுடைய சரித்திர காரியங்கள். இவன் கருவாளி மரங்களிலே சிக்கி கொண்டு அவனுடைய கழுத்தை மாட்டி கொண்டு அவன் செத்து போனான் என்பது நம்ம எல்லாருக்கும் சிறு வயது முதல் கற்றுக் கொடுத்திருக்கிற பாடமான காரியம். இந்த மனுஷனுடைய அனுபவங்கள் வித்தியாசமானவைகள். அவன் செத்து விட்டான் என்று சொல்வதை விட அவனுடைய தகப்பனுடைய கதறலை கேட்கும் பொழுதுதான் நாம் மறுபடியும் ஒரு தகப்பனுடைய அன்பு, ஒரு தகப்பனுடைய தன்மை எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். அப்சலோமை குறித்து ஒரு வார்த்தை கேள்விப்பட்டார், செத்து போனான் என்று கேள்விப்பட்டதுதான். இந்த வார்த்தை தாவீதின் காதுகளில் பட்ட மாத்திரத்தில் தாவீது புலம்பல் பாடி அழத் தொடங்கினார். என் மகனே அப்சலோமே, அப்சலோமே என் மகனே. மாறி மாறி சொல்லி அழுததல்லாமல் அவர் அழுத இன்னொரு வார்த்தையினுடைய ஒரு வாக்கியம், உனக்கு பதிலாய் நான் செத்திருந்தால் நலமாய் இருக்குமே. இப்படியெல்லாம் சொல்லி அழுகிற ஒரு அனுபவத்தை இந்த வேத பாகத்தில் நாம் வாசிக்க முடியும். ஆனால் அப்சலோமுடைய அனுபவங்களுக்கு ஒரு தகப்பன் இப்படி அழுவதற்கும் சம்பந்தம் இல்லாத காரியம். அவன் மகன் செய்த காரியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது மகா கொடுமையாய் அவன் வாழ்ந்திருக்கிறார். அந்த அப்சலோம் என்பவர் மகா கொடுமையாய் வாழ்ந்தார் என்பதை நாம் அறிய முடியும். அந்த மனிதனுடைய குறித்து அப்போஸ்தலர் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு அவன் தனக்காகவே, தனக்கு முன் ஓடுவதற்காக, தன்னோடு கூட நிற்பதற்காக ரதங்களையும் குதிரை வீரர்களையும் சம்பாதித்தான். அவர்களுக்கு கூலி கொடுத்து, அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து, ஒரு அரசாங்கம் போல அவன் அதை நடத்தி வந்தான். தனக்கு முன்பாக செல்ல, தன்னோடு இருக்க, தான் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிய தன்னுடைய ஆட்களை வைத்து அந்த அளவிற்கு அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் தன்னை மாற்றி அமைத்து ஒரு அரசனை போல, அவன் ஏற்கனவே அரசனை போலவே வாழ்ந்திருக்கிறார். ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக தென்பட்டார். நீங்கள் அதே 3வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். அதே அதிகாரத்தில் 2 சாமுவேல் 15:3 வாசித்து பாருங்கள். ராஜா யாராகிலும் ராஜாவிடத்திலே குற்றத்தை சொல்லவோ குறைகளை கேட்கவோ தங்களுடைய காரியங்களை குறித்து பேச வரும்பொழுது அவன் அங்கு சொல்லிவிடுவான், உன்னுடைய காரியத்தை குறித்து அரசனிடத்தில் கேட்பதற்கு யாருமே இல்லை. நீ அவருடைய நாட்டில் தான் இருக்க, அவருடைய அரசன் தான். ஆனால் நீ நல்லவன், நீ ரொம்ப நல்லவன், நீ எதை செய்தாலும் அது நல்லது. ஆனால் உன் நியாயம் நல்லது. அங்கே உன்னுடைய குற்றத்தை விசாரித்து உனக்கு பதில் கொடுக்க அரசாங்கத்தில் ஆள் இல்லை என்று சொல்லி மற்றவர்களை எவ்வளவாய் தன் வசம் இழுக்க முடியுமோ அவ்வளவாய் நாட்டு மக்களை தன்னுடைய பால் அவன் சேர்த்து வைத்த ஒரு மனிதன், ஒரு துரோகியான ஒரு மனிதனைப் போலவே செயல்பட்டிருக்கிறார். அரசகுமாரன் தான், அரசன் ஆக வேண்டிய தன்மை உள்ளவன் தான். அரசனிடத்தில், தகப்பனிடத்தில் எதை கேட்டாலும் தகப்பன் அதற்கு ஒரு பதில் சொல்வார், அல்லது தகப்பன் அதற்கு ஏற்றதை செய்து கொடுக்கிற ஒரு நல்ல நிலைமையுள்ள ஒரு மகன். ஆனால் தகப்பனுக்கு விரோதமாகவே எல்லாம் செய்து வந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். அதுவும் அந்த 5வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். அது நேர்த்தியாக யார் வந்தாலும் சரி அவர்களை கட்டி அணைத்து அவர்களுக்கு முத்தம் கொடுத்து, நீ நல்லவப்பா, உன் மேலே எந்த தவறு இல்லை அப்படி சொல்லி அந்த மனிதர்களை தன் வசமாய்ப்படுத்திய ஒரு மனிதன்.
அதோடு நீங்கள் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 28, 29 வாசித்து பாருங்கள். அங்கே எழுதின வார்த்தை இன்னும் நமக்கு ஆச்சரியமாயிருக்கும். அவன் ஒரு கொலைகாரனாகவே காணப்பட்டான் என்பதை நம்மால் அறிய முடியும். ஒரு கொலைகாரன். அவன் தன்னுடைய ஆட்களை வைத்து தனக்குள்ள காரியங்களை அவன் செய்து முடித்திருக்கிறான், அரசனின் முழுமைக்கு விட்டு கொடுக்காமல். ஆனால் அதற்கு பின்பு நடந்த ஒரு சம்பவமும் நமக்கு உள்ளத்தை உடைக்கிற ஒன்றுதான். இந்த மனிதன் சாதாரணமாக எப்ரோனில் ஆட்களை எல்லாம் சேகரித்து வைத்து, எப்ரோன் என்கிற ஊரில் ஆட்களை எல்லாம் சேமித்து வைத்து, அங்கு இருக்கிறதுக்கு அங்கங்கே நாட்டுக்குள்ளே மக்களை கொடுத்து, இன்ன நாளில் இன்ன நேரத்தில் நான் ராஜாவாக்கப்பட்டேன் என்று எல்லாருக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லி ஆட்களை அங்கங்கே நாட்டுக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு மனிதன். இவைகளெல்லாம் எவ்வளவு சீராய் இந்த மனிதன் அதை செயல்படுத்தி இருக்கிறார் என்று பாருங்கள். எல்லாவற்றையும் சீராகவே செயல்படுத்தி எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாய் செய்து முடித்து அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் அரசனானார் என்று சொல்லவும் சொல்லிவிட்டார். இந்த வார்த்தையை காதலை கேட்டார் அரசன். அரசனுடைய உள்ளம் வித்தியாசமானது. கொலைகாரனாக இருந்தாலும் சரி, தனக்கு கொடுமைக்காரனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய அரசாங்கத்தை பறிக்கிறவனாக இருந்தாலும் சரி, அவன் என் மகன், என் மகன். அவனை கொல்லுவதற்கு, அவனை அடிப்பதற்கு அல்ல, அவனுக்கு ஏதாயிலும் ஒரு காரியத்தை நிமித்தம் நான் பயந்து ஓடினாலும், நான் நாட்டை விட்டு ஓடினாலும் அவன் சுகவானாய் இருக்க வேண்டும் என்று உள்ளத்தில் தீர்மானித்த ஒரு அரசன் தாவீது. இந்த நிலையில் அரசன் ஆனார் என்று சொன்னவுடனே நாட்டை விட்டு நாட்டில் உள்ள மக்களை எடுத்துக்கொண்டு நாட்டில் உள்ள மக்களோடு சேர்ந்து வெளிப்பட்டு வெளியே ஓடுகிற ஒரு அனுபவத்தையும் நாம் இந்த காரியங்களில் வாசிக்கலாம். நல்லதாவது நீங்கள் வேத வசனத்தில் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். ஒரு தகப்பனுடைய இவ்வளவு கொடூரமான ஒரு மனிதனுக்காக, இவ்வளவு கொடூரமான ஒரு மனுஷனுக்காக ஒரு தகப்பன் இவர் செத்து போனான் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தகப்பன் புலம்புகிறான். ஒரு பெண்ணை போல புலம்புகிறான். ஒரு தாய் அழுகிறது போல் அழுகிறான். என் மகனே அப்சலோமே, என் மகனே, உனக்கு பதிலாய் நான் செத்தேனானால் என் நலமாய் இருக்குமே, நீ செத்து விட்டாயே. அவனுடைய காலங்கள், அவனுடைய எண்ணங்கள் அல்லது இந்த அரசனுடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கும் என்று சற்று யோசிக்க தொடங்கினால் நாம் அவைகளை புரிந்து கொள்ள முடியும். ஒரு அன்பு எந்த விதத்தில் வெளிப்படுகிறது என்று பாருங்கள். இன்றைக்கு சாதாரண மக்களோடு கூட, பிள்ளைகளோடு கூட ஒரு தகப்பன் வைத்திருக்கிற அன்பு என்று சொன்னாலே பேசியே எவ்வளோ வருஷமாகிறது என்று சொல்வார்கள். நேருக்கு நேர் நின்று அவன் பேச மாட்டாங்க, அம்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிற தாய் அதற்கு முழுமையான ஒத்தாசை. அவங்க அப்பா முன்னால் நின்று கூட பேச மாட்டாங்க. நின்று கூட பேச மாட்டாதது ஒரு மரியாதையா என்கிற காலம். அவர் முன்னாடி அவன் எது சொன்னாலும் எங்கிட்ட சொல்லுவான், நான் தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். இப்படி சொல்லுகிற எத்தனை குடும்பங்களை நாம் பார்த்திருக்கிறோம். உண்மைதான், அது ஒரு காரியமோ அல்லது இது தவறு என்பதற்கல்ல. ஆனால் ஒரு காரியத்தை நாம் மறந்து விடுகிறோம். ஒரு தகப்பனும் மகனும் எந்த அளவிற்கு உறவு வைக்கிறார்களோ அந்த உறவு ஆசீர்வாதத்தின் உச்சத்தில் அவர்களை நிறுத்தும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அவர்களுக்குள் இருக்கிற கசப்பான தன்மைகளை மாற்றும். அவர்களுக்குள் இருக்கிற சந்தேகங்களை மாற்றிவிடும். அவர்களுக்குள் இருக்கிற எல்லா நிலைமைகளையும் அந்த உறவு மாற்றி அமைக்கும். அதுவும் இந்த உறவு என்பதை விட வேதத்தை ஆராய தொடங்கி, வேதத்தோடு கூட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் வாசிக்க தொடங்கி, அந்த வேத காரியங்களை குறித்து பேசி, அப்படி ஒரு நெருக்கமான உறவு ஒரு தகப்பனுக்கு மகனுக்கும் இருக்குமானால் இதை பார்க்கணும் சமாதான உறவு, சந்தோஷத்தின் உறவு, மன மகிழ்ச்சியின் உறவு வேறு எதிலும் தோன்றாது. அதுவும் இந்த செல்போன் வந்த பின்னால் படும் மோசமான நிலைமை உருவாகிறது. மகன் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம். ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் கையில் இருக்கும், ஆளுக்கு ஒரு டச் ஃபோன் கையில் இருக்கும். எல்லாம் அவங்க அங்கங்கே உட்கார்ந்து அவங்களுக்கு பிரியமானதை பார்த்துக்குவாங்க. அப்பா வருவார், எப்பா என்னப்பா என்ன செஞ்சிட்ருக்க, செய்கிறேன். அந்த வாரத்தை கூட வாயில் வராது. அப்பா கிட்ட போய் கேட்பாங்க, என்ன ஆட்டுண்டா பார்ப்போம்டா. அம்மா கிட்ட போய் கேட்பாங்க, அம்மா ஒரு பக்கம் செல்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லா ஆளுக்கு ஒரு அவங்களுக்குள்ள சொந்தமாக டச் வச்சுருப்பாங்க. அவங்க இருதயத்துக்கும், அவங்க சிந்தைக்கும், அவர்கள் கண்களுக்கும், அவர்கள் விரலுக்கும் டச் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு, பெற்றோரோடு, தகப்பனோடு, மனைவியோடு, புருஷனோடு இன்றைக்கு மிகுந்த இடைவெளி காணப்படுகிறதை தவிர அவ்வளவு நெருக்கமான உறவுகள் இல்லை.
அந்த உறவுகளுக்கு காரணம் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சீரான ஒரு நிலையில் நடத்துவதற்கு தவறிவிடுகிறோம். இதை வாசிக்க, ஜெபிக்க, ஒரு பாட்டை தெரியல பாடி காட்ட, அல்லது புதிய பாட்டுகளை சொல்லிக் கொடுக்க, இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு பிள்ளைகளை வளர்த்துகிறதில்லை. அவர்களுக்கென்று இன்றைக்கு எவ்வளோ பெரிய மகன்களை வைத்திருக்கிறோம், மகளை வைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய காரியத்தில் நீ இதரை பொறுப்பாய் செய்ய என்று சொல்லிக் கொடுத்திருந்து அந்த பிள்ளைகள் சரியாய் ஆலயத்திற்கு வந்தாலே கிறிஸ்தவர்களின் தொகை பெருக்கமாய் வெளியே தெரியும். சபைகள் இன்றைக்கு காலியாகி இருக்கிறது. வாலிபர்கள் மிக குறைவாய் நிற்கிறோம். ஆனால் பண்டிகை காலத்தில் வாலிபர்களை பாருங்கள், வரிசையாக நிற்பார்கள். ஆட்டத்திற்கு, டான்ஸுக்கு, பாட்டுக்கு, மியூசிக்கு, அந்த காரியங்களை எல்லாம் செய்கிற அந்த கேளிகைக்கான காரியங்களுக்கு கவனியுங்கள். எங்கிருந்து வாலிபர்கள் வருவார்கள் என்று தெரியாது. வேதம் வாசிக்கவோ, ஜெபிக்கவோ, முன்னால் இருக்கவோ, ஆராதிக்கவோ வாலிபர்கள் இன்றைக்கு மிக குறைவு சபைகளில் இருக்கிறார்கள். ஆனால் இல்லை. வாலிப சகோதரிகள் இருக்கிறார்கள், ஆனால் இல்லை. காரணம், அவர்களுடைய அனுபவங்கள் தகப்பனோடு சரியான உறவு கொள்ளாத முறை. அப்சலோம் தன் தகப்பனோடு, தன் தாயோடு உட்கார்ந்து, அப்பா இப்படி இருக்கு, நான் தான் உங்களுக்கு மூத்த மகன், எனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்க, எனக்கு ஒரு அரசாட்சி வேணும், நான் ராஜாங்கத்தை நடத்தணும், நானும் இளவரசன் இல்லையா, இப்படியெல்லாம் கேட்டு இருக்கலாம். தகப்பன் ஒரு நல்ல பதில் கொடுத்திருப்பார். ஆனால் இவனுடைய கடைசி முடிவு கொலைகாரனாய் மாற்றுகிற அளவிற்கு நடந்தது. அவனுடைய சொந்த முயற்சி, அவனுடைய சொந்த காரியங்கள் எல்லாம் அவனை கொலைகாரனாய் மாற்றிவிட்டதை தவிர நல்லவனாய் மாற்றவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும், நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், நமக்கு பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பெரிய காரியம் ஒன்று, உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்தில் நடத்துகிறோம் அப்படி என்று சொல்லுகிறதற்கு முன்பு அவர்களிடத்தில் நம்முடைய அன்பு, நம்முடைய பாசம், நம்முடைய சிநேகம், நம்முடைய நெருக்கமான உறவு அவர்களோடு இருக்க வேண்டும். பிள்ளைகள் பேசுகிறார்கள், அது ஒரு பெரிய கோபம். பிள்ளைகள் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டார்கள், இனி அவன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். இப்படியெல்லாம் அநேக குடும்பங்களில் பிரிவுகள் இருப்பதால் இன்றைக்கு அப்சலோமை போலத்தான் வாலிபர்கள், அப்சலோமை போலத்தான் நம்முடைய பிள்ளைகள், அப்சலோமை போலத்தான் நம்முடைய அனுபவத்தில் இருக்கிற, நாம் வளர்த்துகிற, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளின் அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் நமக்கு எவ்வளவும் ஆகாதவைகள். சில நேரத்தில் தாய் மிகுந்த ஒத்தாசை செய்வார்கள். மகன் செய்கிற சின்ன சின்ன காரியங்களுக்கு தாய் உதவியாக இருந்து அப்பாட்ட சொல்லுவாங்க, அவன் என்ன செய்துட்டான், அவன் தான் எங்கிட்ட தான் சொல்லியிருக்கான், அவன் போகக்கூடாதுன்னு தகப்பன் சொல்லுவார். மகனை அனுப்பிடுவாங்க, அவன் எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனான்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்குமே தெரியாது அவன் எங்கே போயிருக்கிறான், பையன் எங்கே இருக்கிறான் அம்மாவுக்கும் தெரியாது. அதான் அம்மா ரொம்ப அவனை கவனமாக, நாம் செய்கிற காரியம் நல்லது, ஆனால் மிக மிக மோசமானது. இன்றைக்கு நான் அந்த அனுபவத்திற்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை நடத்தாமல் போனால், அப்சலோம் இன்றைக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அப்சலோமுக்கு அரசனாகிற தகுதி இருந்தது. அப்சலோம் பூரண அழகுள்ளவன். அப்சலோமினுடைய தலைமுடியை எவ்வளோ கனத்திற்குரியது, அவ்வளவு அழகுள்ள பொண்ணு, சௌந்தரியமுள்ளவன் என்று எழுதியிருக்கிறது. அப்சலோமுடைய நிலைமை ராஜகுமாரன். அப்சலோம் ஆழத்தக்கதான தகுதியுள்ளவன். அப்சலோம் ஒரு அரசாங்கத்தை நடத்துகிற அளவிற்கு மக்களை கூப்பிட்டு தன்னோடு சேர்த்து அவர்களுக்கு பணம் கொடுத்து, சம்பளம் கொடுத்து, அவர்களை தன்னோடு வைத்திருந்து உணவு கொடுத்து அவர்களை பராமரிக்கிற தன்மைக்குரிய ஞானம் நிறைந்தவனாய் நின்றிருக்கிறான். எத்தனை பெரிய தகுதி இருந்துமே தன் தகப்பனிடத்தில் உரிமையோடு கூட ஒன்றை வாங்கி கொள்ள முடியாதபடி அவன் தனித்த ஒரு நிலைமைக்கு போய்விட்டான். பரிதாபமான ஒரு நிலைமையைத்தான் நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம். ஆனால் இப்பொழுது நான் அப்சலோமை மறந்து விடுவோம், அப்சலோமின் குமாரனாய் மறந்து விடுவோம். இப்பொழுது தாவீதுக்கு வருவோம். இத்தனை கொடிய ஒரு மனிதனாய் மகனாய் காணப்பட்டாலும் இந்த கொடிய மகனோடு கூட இந்த தகப்பன் வைத்திருக்கிற அன்பு, பாசம் என்பது விவரிக்க முடியாத ஒன்றாகவே நிற்கிறது. செத்து போனான் என்று கேள்விப்பட்ட சண்டைக்கு முன்னமே சொல்லி அனுப்புகிறார், பிள்ளைகளை பத்திரமா நடத்துங்க, அப்சலோம் கோவப்பட்டுறாதீங்க, அப்சலோமை கொண்டுறாதீங்க, இஸ்ரவேலுக்குள்ள எத்தனை ஜனம் செத்தாலும் சரி அப்சலோமை கொண்டு விடாதீர்கள், அது என் மகன் அப்படி சொல்லுகிற அளவிற்கு எத்தனை பேர் எப்படி ஆனாலும் என்னுடைய மகனை கவனமாக பார்த்துங்க, அந்த அளவிற்கு இவருடைய பாசம், இவருடைய அன்பு அவ்வளவு நேர்த்தியாய் நின்றிருக்கிறது. இந்த அன்பு நிமித்தம் அழுகிறார், என் மகனே அப்சலோமே, அப்சலோமே என் மகனே, நீ செத்து போனாய், இவனுக்கு பதிலாய் நான் என்று. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தை திறந்து வாசித்து பாருங்கள். நம்மேல் அன்பு வைத்தவராய், நம்மை நேசிக்கிறவராய்,
நம்மை தமக்கு பிள்ளைகள் ஆக்கினவராய் நம்மோடு கூட நிற்கும்படி மனித அவதாரம் எடுத்து நம்மோடு கூட நம்முடைய சாயலாகி நம்மை போல எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் நேர்த்தியான ஒரு வேதவசனத்தை பவுல் காட்டினார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானதால் அவரும் அவர்களைப் போல மாம்சம் இரத்தம் உடையவராய் வந்தார் என்று. எனக்கும் உங்களுக்கு மாம்ச இரத்தம் இருக்கிறது போல அவருக்கு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நிவர்த்திக்கு சரி என்பதற்காக உருவெடுத்து வந்த அவர் நின்று தன்னை தானே தியாகமாக்கின அந்த அன்பின் காரியத்தை கவனியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வாருங்கள். அன்றைக்கு தாவீது அழுதது போல இவரும் போய் பட்டணத்தின் நடுவிலே நின்று பட்டணத்தை பார்த்து கண்ணீர் வடித்தார் என்று எழுதியிருக்கிறது. அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். உனக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள்! கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கிறது போல எத்தனை முறை உன்னை கூட்டி சேர்த்தேன். நீ அந்த அன்பை மறந்து போனாயே. நீ அந்த அன்புக்கு அடிப்பணியாமல் மறுத்தாய். நீ அந்த அன்பின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள மனவற்றவளாயிருந்தாய். கண்ணீர் விட்டு கதறுகிறார். என்றைக்கும் எத்தனை முறை நாம் அவரை அறியாதவர்களாய் நின்று விட்டோம். எத்தனை முறை அவருக்கு விரோதிகளாய் காணப்பட்டோம். எவ்வளவு காரியங்களில் அவரோடு நெருங்கி பழகாத மக்களாயிருந்தோம். அப்படி இருந்துமே பட்டணத்தை பார்த்து அழுகிறார். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். அங்கு அவர் கண்ணீர் விட்டார் என்று எழுதியிருக்கிறது. அவர் கண்ணீர் விட்டது ஒருவேளை லாசரு மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தம் என்றாலும் அவர் அழுததை சிந்திக்கும் பொழுது இத்தனை பெரிய அற்புதத்தை நான் செய்ய போகிறேன், மரித்து 4 நாள் ஆகி நாரி போன ஒரு பிணத்தை நான் உயிரோடு எழுப்பி இவர்களுக்கு காண்பிக்கப் போகிறேன், ஆனாலும் இவர்களில் அநேகரை விசுவாசியாமல் போவார்களே, அப்படி ஒருவேளை நினைத்து அவர் அழுதிருக்கலாம். அழுகிறார். இயேசு கண்ணீர் விட்டார். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அதே அன்பு நிறைந்தவராய் அவர் சொன்னார், உனக்காக நான் செத்தேன் ஆனால் என்று தாவீது அழுதார். ஆனால் இவர் செத்து அடக்கம் பண்ணப்பட்டவராகவே அழுகிறார். செத்தே விட்டார் என்று, மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அழுகிறார். உனக்காக நான் மரித்தேன், உனக்காக நான் மரித்தேன். அந்த வார்த்தையை சொல்லி அழுகிறார். இன்னும் 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 அப்சலோமை போல அடுத்து குரோதமான காரியங்களுக்குள்ளாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிற தேவ ஜனத்தை பார்த்து, கர்த்தருடைய பிள்ளையை பார்த்து அவர் அழுகிறார். இன்னும் அழுகிறார். என் மகனே அப்சலோமே, என் மகனே, தேம்பி அழுகிறார். எத்தனை பெரிய துரோகி! இந்த துரோகிக்காக அவர் பெற்ற ஒரு காரியத்திற்காக அழுதார். உங்களையும் என்னையும் உருவாக்கி உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் கொடுத்து உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே நடமாட செய்த அந்த அன்புக்காக இன்றைக்கு வரைக்கும் நம்மையும் பார்த்து அழுகிறார். சோர்ந்து போக வேண்டாம். அழுகிறார். அழுக வைத்து விட்டோம். ஆனால் ஒரு நல்ல காரியம் உண்டு. ஆண்டவர் எனக்காக நீர் செய்த இந்த தியாகத்தை எண்ணி, எனக்காக நீர் செய்த இந்த பெரிய தியாகத்தை எண்ணி, சிலுவையின் பாடுகளை எண்ணி, நீர் எனக்கு ஜீவனை கொடுத்த அந்த மரணத்தின் காரியங்களை எண்ணி, எனக்காக அடிக்கப்பட்ட அந்த அடிகளை எண்ணி, எனக்காக காயப்பட்ட காயத்தை எண்ணி, எனக்காக தலையிலே முள்முடி சூடப்பட்ட இந்த முற்கிரீடத்தை எண்ணி, இன்றைக்கு நான் என்னை தாழ்த்தி உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்ல எத்தனை பேர் இன்றைக்கு மனமு வந்த சகோதர சகோதரிகளாய் நிற்கிறோம், வாலிபர்களாய் நிற்கிறோம். நம்முடைய வாலிபர்களை ஒரு முறை எண்ணி பாருங்கள். இங்கு ஒரு அருமையான வாலிபன் தான், ஆனால் அவனுடைய முடிவு எப்படி என்று பாருங்கள். ஒன்று தகப்பனோடு உறவில்லை, மற்றொன்று நியாயப்பிரமாணத்துக்கு பயந்ததில்லை. காரணம், அரசன் இருக்க, அரசனுக்கு விரோதமாக எழுந்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற தீர்மானம் நியாயப்பிரமாணத்தில் உண்டு. அது தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற ஒரு ஆள் தன் தகப்பனோடு கூட நெருங்கி தகப்பனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவனுக்கு விரோதமாக பேசி அவனை எடுத்து கொண்டு வருகிற நிலை. தேவன் தன் இருதயத்திற்கு உத்தமனாக, தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக தன்னுடைய தகப்பனை நியமித்து வைத்திருக்க, இவன் உன்னுடைய நியாயத்தை கேட்க அங்கே ஆள் இல்லை என்று குற்றம் சாட்டுகிறான். அவர் எனக்குமே உதவ மாட்டார். தாவீது முந்தி மாதிரி இல்லை. தாவீது கிட்ட நியாயம் இல்லை. தாவீது கிட்ட நீதியை கேட்க முடியாது. தாவீதுக்கு ஒன்றுமே இப்போ தெரியல. எல்லா நியாயமும் எனக்குத்தான் தெரியும். இப்படி சொல்லி சொல்லி எல்லாருடைய மனதையும் கவருகிற ஒரு மனிதன். ஆனாலும்
ஒரு தகப்பனுடைய உள்ளம் ஏக்கங்கொண்டு அழுகிறது. என் மகனே, என் மகனே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்முடைய அனுபவங்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நான் தேவனோடு நெருங்கி பழகிற ஒரு நல்ல அனுபவத்தில் நமக்கு ஒரு கிருபை கிடைக்குமானால், அந்த கிருபையை எப்பொழுது இழக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மை பார்த்து என் மகனே பெயர் சொல்லி அழுகிறார். என் மகனே, அப்படி பேர் சொல்லி இன்று வரைக்கும் அவர் கண்ணீர் வடித்து கொண்டுதான் இருக்கிறார். காரணம், தான் சிந்திய இரத்தம், தன் பட்ட பாடுகள் இன்றும் அவருக்கு அடையாளமாக அவர் கைகளில், கால்களில், அவர் முதுகில், அவர் முகத்தில் தழும்புகளாய் காணப்படுவதால் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதினார், அவர் தழும்புகளால் இன்று வரைக்கும் குணமாகிறோம் என்று. இன்று வரைக்கும் அந்த தழும்புகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது, அந்த தழும்புகள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்று வரைக்கும் அந்த தழும்புகள் வெளிப்படையாய் நிற்கிறது. ஒரு முறை தெருவில் நின்று பிரசங்கம் வைத்து கொடுத்திருந்தோம். எங்களுடைய சத்தத்தை கேட்ட ஒரு தாய் திடீரென்று எங்களை அழைத்தார்கள். எங்கள் செய்தி முடிஞ்ச உடனே டீ சாப்பிட்டு போகலாம் வாங்க. நாங்கள் உள்ளே போய் உட்கார்ந்தோம். ஆனால் அம்மாவுக்கு முழுவதும் ஆண்டவரை தெரியாது. ஆனால் இயேசுநாதர் கேள்விப்பட்டிருக்கார், தெரியாது. ஆனால் என்னமோ காரியமாய் கூப்பிட்டாங்க, ஏதோ சொல்லட்டும் பெரியவங்க அந்த வார்த்தைக்காக. எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. செபிக்க தொடங்கினோம். நல்ல தெய்வம் மகா கிருபையுள்ளவராய் தன் தழும்புகளோடு கூட அந்த தாய்க்கு முன்பு காட்சி கொடுத்தார். அலறினார்கள், ஓவென்று சத்தமிட்டார்கள். என்னன்னு கேட்டேன், உங்கள் ஆண்டவரை நான் பார்க்குறியா? உங்கள் ஆண்டவரை நேரில் நான் பார்த்துட்டேன், கையிலெல்லாம் காயம், தழும்புகள் எல்லாம் இருக்கு. ஆச்சரியமான காரியங்கள் தான். இன்றைக்கு வரைக்கும் அவைகள் அப்படியே காணப்படுகிறது. இன்றைக்கு வரைக்கும் அவரை விட்டு தூரம் போகிற, அவரை விட்டு வெளிப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய ஜனங்களுக்காக தன் காயங்களையும் தன் தழும்புகளையும் அடிக்கடி பார்த்து பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். கூப்பிட்டு அழுகிறார். என் பெயரை சொல்லி கூப்பிட்டு அழுகிறார். உங்கள் பெயரை சொல்லி கூப்பிட்டு அழுகிறார். உங்கள் பெயரை சொல்லி ஏன் இப்படி செய்தாய், ஏன் இப்படி செய்தாய், மறுபடியும் நீ மாற மாட்டேயோ, உனக்கு பதிலாய் நான் கொடுத்தேனே. அவர் செத்தால் நலமாக இருக்க வேண்டிய செத்தவனுக்காக அழுதார். தாவீது எனக்கு உயிரோடு இருக்கிற நம்மை பார்த்து செத்து விடாதே, உனக்காக நான் செத்து விட்டேன் என்று அழுகிறார். நீ உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே, உனக்காக நான் காயப்பட்டேன். நீ உன்னை உருவ குத்தி கொள்ளாதே, உனக்காக நான் உருவ குத்தப்பட்டேன். நீ பைத்தியக்காரனை போல அலைய வேண்டாம், உனக்காக நான் என் சரசெல்லாமல் முடி வாங்கினேன். நீ ஒன்று தெரியவில்லை, புலப்படவில்லை, நான் எங்கு போவேன், என்ன செய்வேன் என்று உனக்கு தெரியாதவனை போல உழைப்பிக்கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து தெரிய வேண்டாம், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து வைத்தேன். ஆனால் நீ அதை புரியாத ஒரு மனிதனாய், விவரம் தெரியாத ஒரு மனிதனாய் வாழ்ந்திருக்கிறாய். இந்த வார்த்தைகளோடு கூட இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரா, உங்களை குறித்து இதே வார்த்தை தான் சொல்லுகிறார். எப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகிறோம், எப்பொழுதெல்லாம் தேவன் அற்றவர்களைப் போல வாழ்கிறோம், எப்பொழுதெல்லாம் அவரோடு நெருங்கி பழகாதவர்களாய் நிற்கிறோம், எப்பொழுதெல்லாம் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளாதிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய செய்கை அப்சலோம் போல. காரணம், அப்சலோம் பட்டணத்திற்குள்ளிருந்து எருசலேமுக்குள்ளிருந்து வேதத்தை அறியவில்லை. அப்சலோம் சட்டத்தை புரியவில்லை. அப்சலோம் தான் எப்படி ஆகிலும் அரச பதவி அடைய வேண்டும் என்கிற குறுக்கு வழியைத்தான் தேடினார். அவர் சரியான ஒரு பாதைக்கு வரவில்லை. இந்த வேதத்தை கையில் எடுக்காத, இந்த வேதத்தோடு கூட நெருங்கி பழகாத இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் ஒருவேளை இந்த அனுபவங்கள் வந்துவிடக்கூடாது என்பதுதான் தேவனுடைய ஆவியானவரின் நோக்கம், தேவனுடைய ஆவியானவரின் திட்டம். அந்த திட்டத்திற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் முழுமையாய் அர்ப்பணித்து கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆண்டவரே, அப்சலோமை போல என் அனுபவங்கள் வேண்டாம், எனக்கு எல்லாம் உரிமைக்குரிய நிலை இருக்கிறது. நான் ஒரு அரசகுமாரன், நான் உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவன், நான் உமக்கென்று எல்லாவற்றையும், எனக்கென்று நீர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன். உம்மிடத்தில் ஐஸ்வர்யமும் சம்பத்தும் செல்வமும் ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டு. இவைகள் எல்லாம் எனக்காக நீர் கொடுத்தவைகள். இவைகளை நான் கேட்டு பெற்றுக்கொள்வதை விட நான் இல்லை என்று ஏமாறவும் வேண்டாம், நான் அங்கும் இங்கும் அலைந்து திரியவும் வேண்டாம். இந்த வார்த்தைகளை சொல்லி என்னையும் நினைவு கூர்ந்தரிடம், என்னை ஆசிர்வதிங்க, எனக்கு தேவைகளை சந்திங்க, எனக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொடுங்க. நான் தகப்பனிடத்திலே நேர் கேட்கிற ஒரு அப்சலோமினுடைய அனுபவங்களை நாம் தவிர்க்க கடனாளிகளாய் நிற்கிறோம். அப்சலோம் செய்த காரியத்தை ஒரே ஒரு முறை
மனதிற்குள் திரும்பவும் திரும்பவுமாய் எண்ணி பாருங்கள். அமர்ந்த வேலைகளில் உட்கார்ந்து நாட்டின் அரசனாய் நிற்க வேண்டியவன் குறுக்கு வழியில் எப்படி நுழைந்தார் என்பதை பாருங்கள். தகப்பனோடு உள்ள உறவு எவ்வளவு இழந்து விட்டோம் என்று பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், பெற்றோரோடு எவ்வளவு உறவுகளை இழந்திருக்கிறோம், ஊழியரோடு எவ்வளவு உறவுகளை இழந்திருக்கிறோம், சபையோடு எவ்வளவு உறவுகளை இழந்திருக்கிறோம், கர்த்தருடைய காரியத்தின் ஆராதனையோடு எவ்வளவு உறவுகளை இழந்திருக்கிறோம், நான் செய்ய வேண்டிய காரியங்களில், நான் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டிய காரியங்களில் எவ்வளவு உறவுகளை இழந்திருக்கிறோம், எவ்வளவு இடைவெளியாய் வாழ்ந்து வருகிறோம், எத்தனை இடைவெளியோடு கூட ஜீவித்து வருகிறோம். ஒவ்வொன்றாய் மனதிற்குள் எண்ணிக்கொண்டே வாருங்கள். எண்ணிகள் மாத்திரமல்ல, அவைகளை எண்ணி அப்படியே ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்கள். ஆண்டவரே, நான் தூரமாய் நிற்கிறேன், நான் தூரமாய் நிற்பதால் அப்சலோமின் நிலை எனக்கு வராதபடிக்கு நான் ராஜாவாய் மாற வேண்டும் என்று வேதத்தை வாசித்து பாருங்கள். 2 பேதுரு 2:9 நேர்த்தியான ஒரு வேத வசனம் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 5 அப்படி கீழாக வாசித்து கொண்டு பாருங்கள். அங்கு எழுதியிருக்கிறது, இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினாராம். இந்த ராஜ பரம்பரையின் அனுபவம் நமக்கு ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருந்தும் அப்சலோம் அதை முறையாய் பெற்றுக்கொள்ளாமல் போனதால் தன் வாழ்க்கையில் அரசனாவதற்கு தகுதி இல்லாமல் போனான். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவனுக்கு கிடைத்தது ஒரே ஒரு கற்குவியல் அடையாளம் ஒன்றுதான். இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க நிற்கிறோம். இயேசு நம்மை பார்த்து அப்படியே சொல்கிறார், என் மகனே, நான் கேட்டிருந்தால் கொடுத்திருப்பேன், ஏன் இப்படி மாறினாய் என்று. அன்றைக்கு அழுது புலம்பினது போல இன்றைக்கும் அப்சலோமே, என் மகனே என்கிற சத்தத்தை நம்முடைய பெயரை சொல்லி திரும்ப திரும்ப கூப்பிடுகிறார். நீ திரும்பி வருவதற்கு வழி இல்லையப்பா. நான் அப்சலோமுக்கு திரும்பி வருவதற்கு வழி கிடைக்கவில்லை, நமக்கு திரும்பி வருவதற்கு தேவன் நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய கரத்தில் தருவோமா? கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உம்முடைய மிகுந்த கிருபைக்கு எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். உம்முடைய வலுமையின்படியே கொஞ்ச நேரம் நாங்கள் அப்சலோமை குறித்து, தாவீதை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். கீழ்ப்படியாத அப்சலோம், குறுக்கு வழியில் அரசனாக வேண்டும் என்று தீர்மானித்த அப்சலோம், தன் தகப்பனையும் ராஜாங்கத்தையும் குறை சொன்ன அப்சலோம், கொலைகாரனாய் மாறின அப்சலோம், அங்கங்கு ராஜாங்கத்தின் தன்மையை அறிந்து செயல்படுகிறாக ஞானம் என்கிற பேரோடு வாழ்ந்த அப்சலோம், கடைசி நிலை அவன் தேசத்திலே இல்லாமலே போய்விட்டான். இன்றைக்கு அதை நாங்கள் சிந்திக்கிறோம். அன்றைக்கு அழுதும் பிரயோஜனமில்லாத தாவீது போல நீர் இன்றைக்கு இல்லை. நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து விட்டேன். நான் இருந்தால் நலமாயிருக்கும், செத்திருந்தால் நலமாயிருக்கும் என்று அழுகத்தான் தாவீதுக்கு தெரிந்தது. ஆனால் நீரோ மரித்து விட்டேன் என்று அழுக எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் உள்ளார உணர்ந்து செயல்படுகிற உள்ளம் எங்களுக்கு தாரும். யாரெல்லாம் அப்சலோமை போல ஆண்டவரே உம்மை விட்டு விலகி, உமது மகத்துவங்களை விட்டு விலகி, உம்முடைய கிருபைகளை விட்டு விலகி, அப்சலோமை போல தனக்கு கிடைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை அறிந்து கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல் வெளிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கண்ணோக்கமாக இருக்கட்டும். அப்சலோமுக்காக ஏங்கி அழுதது போல எங்களுக்காகவே நீர் ஏங்கி அழுகிறீர் என்கிற அந்த ஆழமான உணர்வு எங்களில் உண்டாகட்டும். ஆண்டவரே, எனக்காக தனிப்பட்ட முறையில் நீர் ஏக்கம் கொண்டு அழுகிறீர் என்கிற அந்த உள்ளான உணர்வு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே பதியட்டும். எங்களுக்காக அப்சலோமே என்று அழுதது போல ஏன் பெயரை சொல்லி அழுகிற அந்த சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கட்டும். எங்கள் அருமையான வாலிபர்கள், எங்கள் அருமையான வாலிப சகோதரிகள், கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்டு முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கட்டும். நிரந்தரமான மகிமை அவர்களை சூழ்ந்திருக்கட்டும். காத்துக்கொள்ளும். இரவும் பகலுமாய் அவர்களோடு பழகி ராஜ்யத்தின் மேன்மையை அவர்கள் அனுபவிக்கட்டும். கண்ணீரின் மகத்துவத்தை அவர்கள் உணரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தாவீதின் ஸ்தானத்தில் நிற்கிற இயேசு தாவீது அழுது போல அழுகாமல் நம்மை பார்த்து ஏங்கி நிற்கிற அந்த ஏக்கத்தை நிறுத்துவதற்கு நமக்கு கிருபையும் பலனும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தின் நிறைவுக்கு பங்கும் தருவாராக. ஆமென், ஆமென்.